இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த லேடி சாப்பிட்டு முடிச்சிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கு எவ்வளவு பிளாச்சுன்னு கேக்குறாங்க. உடனே அந்த வெயிட்டர் பொண்ணு கையில இருக்க பில்லை எடுத்து பார்த்துட்டு $20 ஆச்சு மேடம்னு சொல்றாள். அப்பதான் அந்த லேடிக்கு தெரிய வருது நம்மளுடைய வாலெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம்னு. உடனே அந்த வெயிட்டர் பொண்ணு கிட்ட நான் என்னுடைய வாலெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால உங்களுடைய ஓனரை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு வந்து பணம் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வெயிட்டர் பொண்ணு ஓனர் ஊர்ல இல்ல, வெளியூர் கிளம்பி போய் இருக்காரு, அவர் வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்றாரு. உடனே அந்த லேடி சரி நான் இப்ப என்ன பண்றது, என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் இல்ல, நான் வேணும்னா உங்க கடையில ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு கிளம்புவான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே அந்த வெயிட்டர் பொண்ணு மேடம் என்கிட்ட என்னுடைய சம்பள பணம் இருக்கு, நான் அதை உங்களுக்காக கட்டிட்டேன், நீங்க அடுத்த தடவை வரும்பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்கிறார். உடனே அந்த லேடி ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் இந்த லேடி அந்த ஹோட்டலுக்கு வந்து நான் நேத்து சாப்பாடு சாப்பிட்டேன், எனக்காக வெயிட்டர் பொண்ணு தான் பணம் கொடுத்தாள்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த வெயிட்டர் பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆளு அந்த பொண்ணுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள அங்க போய் பாருங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த லேடியும் அந்த பொண்ணு தேடிக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நீ எங்க இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க, நீ எனக்கு நேத்து பணம் கொடுத்தல, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வெயிட்டர் பொண்ணு நான் அவசரமா இங்க இருந்து போகணும், நீங்க அப்புறமா எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்றா. அதுக்கு இந்த லேடி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு அழுதுகிட்டே என்னுடைய பாட்டியை நான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன், அதனாலதான் வேகமா கிளம்பி போறேன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி நீ இப்ப ஹாஸ்பிடல் தானே போறேன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு நான் ஹாஸ்பிடலுக்கு போகல, என்னுடைய பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க, அதுக்காக பணம் கடன் கேட்கறதுக்காக நிறைய இடத்துக்கு போகணும்னு சொல்றா. உடனே அந்த லேடி உங்க அப்பா அம்மா பணம் கட்ட மாட்டாங்களா, அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு நான் ஒரு அனாதை, என்னுடைய பாட்டி தான் என்னை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாங்க, அவர்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே இந்த லேடி அவங்களுடைய ஹேண்ட் பேக்ல இருந்து $20,000 பணத்தை எடுத்து கொடுத்து இந்த பணத்தை வச்சு உங்க பாட்டியோட ஆபரேஷனை நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம், இதை வாங்குறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி நான் நேத்து பணம் எடுத்துட்டு வராம என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்த நிலைமையில நீ தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுன, வேற யாரா இருந்தாலும் அதை பண்ணிருக்க மாட்டாங்க, உனக்கு கிடைக்கிற சம்பள பணத்துல ஒரு பங்கை யாருன்னே தெரியாத எனக்கு நீ உதவி பண்ணிருக்க, அந்த உதவிக்காக தான் நான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் கொடுத்தது வெறும் $20 தான், ஆனா நீங்க கொடுக்கிற பணத்தோட மதிப்பு மிக பெருசுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடி நீ இப்ப உங்க பாட்டி காப்பாத்தணுமா வேணாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா காப்பாத்தணும், எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு உறவு அவங்க மட்டும் தான் சொல்றா. அப்போ இந்த பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில கொடுக்குறாங்க. கடைசியா அந்த லேடி இந்த பணத்தை வச்சு உன்னுடைய பாட்டிக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணு, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் கடவுள் கிட்ட வேண்டுகிறேன், நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு நானே உன்னை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு உன்னுடைய பாட்டியையும் பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கார்லயே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏழ்மையில இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச இந்த வெயிட்டர் பொண்ணுடைய செயலும், வெயிட்டர் பொண்ணுடைய பாட்டியை காப்பாத்த இந்த லேடி பணம் கொடுத்து உதவின செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.